மேம் ஆ என்ன மேம் 2 நாள் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஆத்துல ஏதாவது விசேஷமோ? ஆமாப்பா. என்னோட கசின் பிரதர், என் தம்பிக்கு வந்து பொண்ணு பார்க்க போயிருந்தோம். அப்புறம் அடுத்தடுத்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியா இருக்கு. பொண்ணு பார்க்கறதுக்கு என்னென்ன வாங்கிட்டு போனோம்? அத பத்தி சொல்றீங்களா? ஆ டெஃபினட்டா. ஏன்னா எனக்கே வந்து இது கொஞ்சம் ஆ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. ஏன்னா யூசுவலா எல்லாருக்கும் சொல்றோம். இப்ப நம்ம ஆத்துலயே ஃபங்ஷன் அப்படின்னும்போது, அது ரொம்ப பரபரப்பாவும், ரொம்ப சுவாரஸ்யமாவும், ரொம்ப அழகாவும் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதுன்றதே ஆல்மோஸ்ட் இல்லாம போச்சு. ஏன்னா நெறைய வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கல்யாணங்கள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஃபார்மலா பொண்ணு பார்க்க போறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்கு. இப்போ பொண்ணு பார்க்க போறதுக்கு நம்ம பிள்ளையாத்துலருந்து நம்ம போறோம் பொண்ணு பார்க்க போறதுக்கு அப்படின்னா, வெத்தல பாக்கு, பழம், பூ, விரலி மஞ்சள். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, வெத்தல பாக்கு, பழம் வாங்கும்போது நெறைய பேர் பண்ற தப்பு வந்து, பாக்கு வந்து பாக்கெட் பாக்கு வாங்கின்னு போவா. ஸோ அந்த மாரி வாங்கவே கூடாது. களிப்பாக்கும், விரலி மஞ்சள் இல்ல குண்டு மஞ்சள் தான் வைக்கணும். அடுத்தடுத்து இப்ப நீங்க ஒரு தடவ பொண்ணு பார்க்க போறீங்கன்னா, அடுத்தடுத்து கல்யாணம், பூச்சூட்டல், சீமந்தம் எதுவா இருந்தாலுமே, பாக்கெட் பாக்கு அப்படிங்கிறது வந்து அ வைதிகமா வந்து ஆக்சுவலா அது வைக்க மாட்டா. எல்லாமே களிப்பாக்கும், மஞ்சள் கிழங்கும் தான் வைக்கணும். அத எப்பவுமே நீங்க மறந்துறாதீங்க. ஸோ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, மல்லிப்பூ, கனகாம்பரம் இதெல்லாம் வாங்கின்னு போகலாம். ஆனா இப்பலாம் எந்த பொண்ணும் கனகாம்பரம் வச்சுக்கிறதில்ல. ஏன் நெறைய பேர் பூவே வச்சுக்கிறதில்ல. ஆனாலும் நம்ம போம்பொழுது இதெல்லாம் வாங்கின்னு போணும். அண்ட் நம்ம எல்லாரும் பொண்ணு பார்க்க ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கவா தானே போவோம். ஒரு 10 பேர் போறோம் அப்டின்னா, ஸோ முதல்ல பொண்ணு கையில அந்த வெத்தல பாக்கு தட்ட குடுத்துட்டு, பொண்ணு அத வாங்கிண்டு அவாள சேவிக்கணும். அதாவது மாமியார், மாமனாரா வரப்போறவாள சேவிக்கலாம். சேவிக்கணும் அந்த காலத்துல. பட் இப்ப எத்தன பேர் அத பண்றான்னு தெரியல. பட் நாங்க இதெல்லாம் அன்னைக்கு ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஆட தெரியுமான்லாம் அந்த காலத்துல கேட்டா. இந்த காலத்துல அத பொண்ணு நம்மள கேட்காம இருந்தா சரி. ஏன்னா பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஒரு வேள பொண்ணு நம்மளுக்கு புடிச்சிடுது அப்டின்னா, நம்ம அவாத்துல வந்து ஒரு பஜ்ஜி, சொஜ்ஜி சாப்பிட்டுட்டு வரது வழக்கம். என்னோட தம்பி வந்து ரொம்ப ட்ரெடிஷனலான ஆளு. எல்லாமே இருக்கணும், ப்ரொசீஜரா இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா எனக்கு பஜ்ஜி, சொஜ்ஜி வேணும் அப்டின்னு. ஸோ பொண்ணு எங்களுக்கு புடிச்சிடுது. ஆக்சுவலா முன்னாடியே எங்களுக்கு தெரியும். பார்த்தோம், பேசினோம், புடிச்சிடுது. நம்ம வந்து பஜ்ஜி, சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் அவாத்துலருந்து கிளம்பி வந்தோம். அண்ட் ஒரு வேள பொண்ணு நம்மளுக்கு வந்து இந்த காலத்துல ஒரு நெறைய நீங்க ரீல்ஸ்லலாம் பார்ப்பீங்க. போய் பூ வச்சு விடுறது. அதுவுமே பண்ணலாம். பட் அதெல்லாம் வழக்கம்ன்றது கிடையாது. பொண்ணு ரொம்ப புடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பூவ எடுத்து பொண்ணு தலையில வச்சு விடலாம். இல்ல அவாளே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், நம்ம அவள வச்சுண்டு வர சொல்லலாம். ஸோ இதுதான் யூசுவலா. அதே மாரி அவாளுக்கும் புள்ளைய புடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி வெத்தல பாக்கு, பழத்தட்டு வாங்கி நம்ப சம்மந்தி கையில சம்மந்தியா வரப்போறவா கையில, பொண்ணோட அம்மா வந்து அவ கையில குடுத்துட்டு, ஸோ 2 பேருமே வந்து ஒரு ஃபார்மலா அந்த அந்த காலத்துலலாம் உப்பு தாம்பூலம்னு சொல்லுவா இல்லையா? ஃபார்மலா ஒரு வெத்தல பாக்கு தட்டு மாத்திண்டா மாரி, அதுக்கப்புறம் நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஏதாவது விஷயங்கள் பொண்ணு பார்க்க போறதும்போது சுவாரஸ்யமா நடந்திருந்தா, உங்க ஆத்துல அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கோ. நான் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கோ. ஏன்னா நம்ம வீடியோஸ் நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கா. நெறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மறந்துராம எங்க பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.